நாய், ஒரு பூனை மற்றும் ஒரு தடிமனான வெள்ளலி இணைந்து சமையலறை மேடையில் இருக்கும் ஒரு கேக்கை திருட முயற்சி செய்கிறார்கள். நள்ளிரவு நேரம். சமையலறை மேடையில் ஒரு சுவையான சாக்லேட் கேக் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் உயரத்தைக் கண்டு ஒரு நாய், ஒரு பூனை மற்றும் ஒரு சிறிய வெள்ளலி அண்ணாந்து பார்க்கின்றன. அவை ஒரு ரகசிய குழு போல தலையை சேர்த்து ஏதோ பேசிக்கொள்கின்றன. அடுத்த நொடி ஒரு உயரமான பாலம் அமைக்கும் திட்டம் தொடங்குகிறது. நாய் அசைவற்று நிற்க அதன் முதுகில் பூனை ஏறுகிறது. பூனையின் தலைக்கு மேல் வெள்ளலி ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரரைப் போல குதிக்கிறது. இந்த தள்ளாடும் விலங்கு கோபுரம் மெதுவாக கேக்கை நோக்கி நகர்கிறது. சரியாக கேக்கை எட்டும் நேரத்தில் பூனைக்கு தும்மல் வர மொத்த கோபுரமும் நடுங்க தொடங்குகிறது. வெள்ளலி தன் குட்டி கைகளால் கேக்கை தொட முற்படும்போது சமையலறையில் இருக்கும் ஒரு கரண்டி கீழே விழுந்து சத்தம் எழுப்புகிறது. அந்த சத்தத்தில் நாய் பயந்து ஒரு பக்கமாக சாய பூனை அதன் காதை பிடித்து தொங்குகிறது. ஆனால் அந்த வெள்ளலி மட்டும் விடாமுயற்சியுடன் கேக்கின் ஒரு சிறிய பகுதியை வாயால் கவ்விக்கொள்கிறது. திடீரென்று சமையலறையின் விளக்கு எரிகிறது. யாலங்கே என்ற மனித குரல் கேட்கிறது. அதிர்ச்சியில் அந்த விலங்கு கோபுரம் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுகிறது. நாய் பாத்திரங்களுக்குள் விழ பூனை ஜன்னல் திரையில் தொங்குகிறது. ஆனால் அந்த வெள்ளலி மட்டும் கேக் துண்டோடு மிக மெதுவாக ஒரு பாராஷூட் போல தரையிறங்குகிறது. வீட்டுக்காரர் உள்ளே வந்து பார்க்கும்போது நாய் தூங்குவது போலவும் பூனை தண்ணீர் குடிப்பது போலவும் நடிக்கின்றன. ஆனால் கடைசியில் அந்த வெள்ளலி மட்டும் ஒரு மூலையில் அமர்ந்து பெரிய சத்தத்துடன் கேக்கை சுவைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் கன்னங்கள் கேக் நிரம்பி உருண்டையாக மாறியிருப்பதை மற்ற 2 விலங்குகளும் ஏக்கத்துடன் பார்க்கின்றன.